1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனமானது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாருங்கள். ஆண்டவருடைய சித்தம், கர்த்தர் நமக்குள்ளே போட்டிருக்கிற அந்த அக்கினியானது அது ஒரு நாளும் அவிக்கப்பட, அது அணைந்து போகக்கூடாது, அது எரிந்து கொண்டே இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அந்த அக்கினி நமக்குள்ளே தொடர்ச்சியாக எரியக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் அந்த அக்கினியை அணைத்து போடுகிறது? இப்போ உலக பிரகாரமாய் நம்ம ஒரு நெருப்பு எரியுதுன்னா, ஒரு காற்று பலமாய் வீசும்போது அந்த அக்னி என்ன ஆகுது? நெருப்பு அணையுது. அதே போல் தண்ணீர் ஊற்றப்படும் போது அது அணைந்து போகுது. இந்த மாதிரி சில காரியங்கள்னால அந்த அக்னி என்ன பண்ணுது? அணையுது. இதே போல் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அக்னியானது அணைந்து போகும்படி, சில வேளைகளில் அது கம்ப்ளீட்டாக அணையாட்டாலும் அதை மங்க பண்ணும்படிக்கு சத்ருவானவன் ஆயுதங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? எய்து கொண்டே இருக்கிறான். அதில் கடந்த வாரம் 3 காரியங்கள் பார்த்தோம். நம்பர் 1, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணுறது. தீர்க்க தரிசனங்கள்னா பிரத்யட்சமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய சத்தமாய் பேசுவார். சில காரியங்கள், இதை செய்யாத, இதை பார்க்காத, இங்கே போகாத, இந்த நபரிடத்துல இந்த காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணாத, இது உணர்வின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம பேசும்போது, இல்லை வீட்டில் யாரும் இல்லை, இந்த ஃபோனை எடுத்து நம்ம இதை ரிப்ளை பண்ணிடலாம், இது மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா உள்ளே இருந்து ஒரு மெல்லிய சத்தம் வரும், இதை செய்யாதுன்னு. ஆனால் நாம் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை, அது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள உணர்த்துறாரு என்று தெரியும். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமக்கு அந்த வார்த்தையை விட அந்த காரியத்தை செய்வது நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால இந்த வார்த்தையை நம்ம அதை அற்பமாக எண்ணிட்டு, இது கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம நம்ம வேலைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நமக்குள்ளே வருகிற அந்த தீர்க்க தரிசனமான பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை நாம் அற்பமாய் எண்ணும் போது நமக்குள்ளே எரிகிற அக்னியானது அது என்ன பண்ணப்படுகிறது? அது அவிந்து போகுது. நம்பர் 1. நம்பர் 2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் அப்படின்னா, நான் சொன்னேன் கன்சிஸ்டன்சி. டெய்லி காலையில் ஆண்டவரே நான் 1 hour ஜெபிக்கிறேன் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஜெபத்தை செய்ய பிரயாசப்படுங்கள். ஒருவேளை ரொம்ப பலவீனமாக இருக்குது, இன்னைக்கு ப்ரேயர் கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், அப்படி விடாதீங்க. இல்லை இன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு, காலையிலே இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்குது, உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விழிப்பாக இருக்கிற உங்கள் ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, அதை மட்டுப்படுத்திடாதீங்க. அது நம்மளுடைய அக்னியை என்ன பண்ணிடும்? வித்து போட்டு விடும். இது 2வது. நம்பர் 3 சொன்னேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த். எப்படி நல்லா சாப்பிட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறது நமக்கு ஆரோக்கியமாய் நம்ம வேலைகளை செய்ய நம்மளுக்கு பலனை தருகுதோ, ஒரு 2 நேரம் நம்ம சாப்பாடுக்கு லீவ் விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன எப்படி ஆயிடுது? ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஏன்னா அந்த ஆகாரமானது உள்ளே போகாததுனால சரீரம் தன்னுடைய பலத்தை இழக்கிறது. அதே போல் நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கான ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல தான் இருக்குது. ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான்? ஆரோக்கியமாக இருப்பான். அப்போது சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் சொன்னேன். நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது என்னது அப்படின்னா, விட வேண்டிய சில காரியங்கள் விடாமல் அதை நாம் பிடித்து கொண்டு இருப்பது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பான காரியங்கள், சில பேட் நெகட்டிவ் பாஸ்ட், தேவையில்லாத கடந்த காலங்களை பிடித்து கொண்டே பல வருஷங்களாய் தங்கள் சந்தோஷத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஜெபிக்கிற பிள்ளைங்க, அபிஷேகமானப்பட்ட பிள்ளைங்க கூட என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அது நம்முடைய சந்தோஷத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்குது? அது கெடுத்துக்கொண்டே இருக்குது. நம்முடைய சந்தோஷம் குறைவுபடும் போது நமக்குள்ளே எரிகிற அக்னியானது அது கொழுந்து விட்டு எரிய முடியாது. இது கடந்த வார செய்தியின் சுருக்கம். ஸோ இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் கடந்த வாரமே சொன்னேன், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலிருந்து தான் நம்ம எல்லா காரியங்களுமே தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 ஒரு வாசிக்கலாம். 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யணும். ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்?
ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அதோடு சரி, முடிஞ்சு போயிடுச்சு எல்லாரோட ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் போய் ஸ்தோத்திரங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இப்போ ஆராதனைக்கு வருகிறோம், வந்த உடனே காலையிலே 8 மணி சர்வீஸ்க்கு 8 மணிக்கு வரலைன்னா வேற பாஸ்டர் திட்டுவாருங்கிற ஒரு எண்ணத்தோடே வந்து உட்காடுறோம். உட்காந்துட்டு ப்ரைஸ் இங்கே பாடுறவங்க பாடுனா அந்த பாட்டு பாதி நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிந்தாலும் அதை கைத்தட்டி பாடுறதுக்கு மனசு என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எந்திரிச்சு வந்து அந்த ஸ்லீப்பிங் மோட்லேருந்து இன்னும் என்ன பண்ணல, ஆக்டிவேட் ஆகலை. அதே தூக்கத்தோடு கூட அதுக்குள்ளே என்ன வந்துடும், ப்ரைஸ் முடிஞ்சு ஒர்ஷிப் வந்துடும். ஒர்ஷிப் வந்த உடனே எந்திரிச்சு நின்று ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை 7 மாதம் நடத்தி இருக்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னா உள்ளேருந்து என்ன வரும், ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம் வரும். 7 மாசமா என்ன நடந்தது, என் வாழ்க்கையில நடந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரமா சொல்லணும். இன்னைக்கு நான் வந்து நிற்கிறதற்குள்ள நான் படாத பாடுபட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு சங்கீதம் 66 வாசம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து. கர்த்தர் சொல்றாரு, நீ கடந்து வந்துட்டல்ல, இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென். நான் ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் காரியங்கள் இப்படி இருக்குது, நான் 5 லட்ச ரூபாய் வேணும்னு 60 நாளாக உங்கள் பாதத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். வந்து 31ஆம் தேதியும் கடந்து போயிட்டு எனக்கு என்ன வரல, 5 லட்சம் வரல. நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் இது இன்னைக்கு தான் டெட்லைன். யோகபேத் என்ற தாயார் 3 மாதம் மோசே என்ன பண்ணாங்க, இராணுவத்திற்கும் அதற்கும் இதுக்கும் தெரியாமல் நான் பெத்த பிள்ளையே நான் நதியில் போட மாட்டேன்னு ஒளிச்சு என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஒரு பாயிண்ட் வந்தது, இதுக்கு மேலே இந்த பிள்ளையை நான் காப்பாற்றினேன்னா என் உயிர் போயிடும். நம்ம நினைக்கிறோம் என் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருந்தால் நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். 7 மாதம் நான் கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் வந்துருச்சா, நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இப்போ நான் கேட்கிற காரியங்கள் நடக்கலை, என் கடன் பிரச்சனை இன்னும் மாறலை, என்னை அவமதிக்கிறவர்கள் அவமதித்து கொண்டே தான் இருக்கிறாங்க, என்னை அற்பமாக பார்க்குறவங்க அற்பமாக பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. கர்த்தர் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி இருக்கும் என் கெரியர்லன்னு பார்த்தா நாளுக்கு நாள் பின்னடைவாக இருந்து கொண்டு இருக்கு. நான் கையிடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும், நான் கையேட்டு செய்கிற எல்லா வேலைகள்லையும் ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்கவே முடியல. நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல தான் நீங்க சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். அந்த இடத்துல தான் இன்னும் விடுதலையோட, ஏன்னா அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமுள்ள தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறீர்கள். ஆமென். இந்த தெய்வம் இந்த காரியத்தில் என்னால் அற்புதம் செய்ய முடியாது. ஐயோ, சாராளுக்கு 80 வயசு ஆயிருச்சா, 90 வயசு ஆயிருச்சா, அவளுக்கு என்னால் குழந்தையை கொடுக்க முடியாது, அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. 100 வயசு ஆனாலும், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய டாக்டர் முடியாதுன்னு சொன்னாலும், அந்த கர்ப்பம் செத்தே போனாலும், லாசரு மரித்து 3ஆம் நாள் இல்லை 4 நாட்கள் எதுக்குள்ள வைக்கப்பட்டாரு, திரும்ப வந்தா என்னதான் ஆகும்? மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க கல்லறை ஓப்பன் பண்ண சொல்றீங்க, ஒருவேளை பாஸ்டர் வர்றாரு, ஒரு வியாதிப்பட்டிருக்க ஒரு ரூம்குள்ள போகணும்னா, பாஸ்டர் கொஞ்சம் கிளீனா இல்லை, நீங்க வெளியில இருந்து ஜோம் பண்ணுங்க, நம்மளே சொல்லுவோம் அப்படிதானே? அதே போலதான் மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே சும்மா வியாதியினால ஏற்பட்ட நாற்றம் அல்ல, மரித்து 4 நாளான நாற்றம். நீங்க இப்ப திறக்க சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு பையன் இங்க என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அவ்வளவு நாரி போயிருச்சு என் வாழ்க்கை, அவ்வளவு நாரி போயிருச்சு என் குடும்பத்தின் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில போய் அதை திறக்க சொல்றீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ திற, நீ ஸ்தோத்திரத்தினால அதை திற, நான் அதில் என் மகிமையை விளங்க பண்ணுவேன். ஆமே. மரித்து போயிருந்து 4 நாட்கள் ஆனால 40 நாள் ஆனா கூட பரவாயில்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலை சூப்பரா இருக்கு, நான் என் கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், என் கையில பணங்கள் லட்சக்கணக்காக பிறண்டு கொண்டு இருக்கு, நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன்னா அந்த சூழ்நிலை கூட ஸ்தோத்திரம் சொல்லும். உண்மையா இல்லையா? யார் வேணா சொல்லுவாங்க. அதற்கு தெய்வத்தை தெரிஞ்சு கொள்ளணும், தேவனுடைய அன்புல பூரணப்படணும், தேவனுடைய அன்பை ருசி பார்க்கணும், அவசியமே இல்லை. அது புறஜாதியா இருந்தாலும் நன்றி சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும். ஒருவேளை இயேசுவே வேண்டாம், இயேசுவே தெய்வம் இல்லைன்னு மறுதலிக்கிறவர்கள் கூட ஏதோ ஒரு நன்மை கிடைச்சா என்னதான் சொல்லுவாங்க, தேங்க்யூ ஏசப்பா, பரவாயில்ல. இல்லை, சூழ்நிலைகள் சாதகமாய், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் பெரும் காற்று, பெரும் புயல், கொந்தளிக்கிற கடல், இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில நீ ஸ்தோத்திரம் செலுத்துறியான்னு கர்த்தர் பார்ப்பார். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தி மட்டும் பாருங்களேன், அந்த பெரும் காற்றாய் இருக்காது. ஆமேன். அந்த கொந்தளிக்கிற கடல் உங்க முன்னாடி அந்த டிராமாவை பண்ணாது. ஆமேன். அது மேகங்கள், ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ், அது நம்மை கடந்து போற வரைக்கும் நம்மை அச்சுறுத்தி பார்க்கும். எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தானியேல் 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த ராஜா சொல்றாரு, நான் நிறுத்தி இருக்கிற அந்த பொற்சிலையை வணங்கணும்,
இவங்க சொல்றாங்க 3 பேர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களால் முடியாது, நாங்கள் அவரை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத போது இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்களா, இவங்களிடத்துல நமக்கு ஒரு புகலிடம் கிடைச்சிருமா, இவங்க கிட்ட இருந்து ஒரு ஆதரவு கிடைச்சிருமான்னு மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம்ல. அந்த பொற்சிலே அதை தான் காமிக்குது. பிரம்மாண்டமாய் ஒரு காரியம் நம்மை அச்சுறுத்தும் போது, சில காரியங்கள் நம்மை சுற்றி நெருக்கும் போது உடனே அதுக்கு பணிஞ்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒருவேளை சில மலை போல பிரச்சனைகள் நம்ம அச்சுறுத்தும் போது அந்த மலைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம், பணிஞ்சிடுறோம். அவ்வளோதான், ஜெபத்தை விட்டுடுறோம், வேத வாசிப்பை விட்டுடுறோம், விசுவாசத்தை விட்டுடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உள்ள நடக்கலையே, அவ்வளோதான், தேவன் என்னை கைவிட்டுட்டார், அவ்வளோதான், ஜெபம் இனிமே வேண்டாம், பைபிள் எனக்கு வேண்டாம். அச்சுறுத்துகிற மலை, பயங்கரமாக நிற்கிற பொற்சிலை நம்மை பயமுறுத்தி நம்ம என்ன பண்ணிடுதா. அதற்கு மத்தியில் அவர்கள் நிற்கிறார்கள். இந்த ராஜா எங்களை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, நாங்க எங்க பிரச்சனைகளுக்கு முன்பாக மண்டியிட போறது இல்லை. ஆமென். பக்கத்துல உங்க கைங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், இந்த மலைகள் என்னை கவித்து போட்டாலும் நான் மலைக்கு முன்னாடி மண்டியிட போறது இல்லை. ஏன்னா என் தேவன் மலைகளை பெயர்க்கிற வல்லமை உடையவர். அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோமே. இன்னைக்கு மலைகளுக்கு முன்பாக மண்டிட்டு குனிஞ்சி உருண்டு பிறண்டு எப்படியாவது இங்கிருந்து நகர்ந்து போயிரு. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, நீ விசுவாசத்தோட பேருந்து போய் கடல், அதோட டெஸ்டினேஷனையும் நீ சொல்லி அனுப்பு, எந்த அட்ரஸ்ல போய் விழணும்னு. ஆனா நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஐயோ மலையை தயவு செஞ்சு நகர்ந்து கொஞ்சம் கிராக் விட, அது வழியா நான் புகுந்து என்ன பண்ணிடுறேன், அந்த பக்கமா போயிடுறேன். நீ இங்கே கூட என்ன பண்ணிக்கோ, செங்கடல் அது முன்பாக நிற்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது மேப்பில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போகும்போது அது பிளந்து தான் ஆகணும். அதுதான் அதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை. ஆமென். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம மலையை பார்த்து, பொற்சிலையை பார்த்து, அச்சுறுத்துகிற காரியங்களை பார்த்து அது முன்னாடி மண்டிட்டு விடுகிறோம். சில வேளைகளை சில பாவங்களை பார்த்து மண்டிட்டுறோம். ஆமாம், உனக்கு அடங்கி தான் நான் வாழ முடியும், உன்னை மேற்கொண்டு என்னால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அது கண்களின் நீச்சியாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். இந்த பாவத்தை மேற்கொண்டு என்னால் வாழ முடியாது, இந்த பாவத்துக்கு முன்னாடி மண்டிட்டுறோம். ஆனால் அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க, நீ எவ்வளோ பெரிய பொற்சிலையை வேணாலும் நிறுத்திக்கோ, இன்னும் ஒரு 2 சிலையை வேணாலும் அதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுக்கோ, நாங்கள் என்னன்னா அதை ஆராதிக்க மாட்டோம். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிறதற்கென்று எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை மாத்திரம்தான் ஆராதிப்போம். அவர் எங்களை கொன்று போட்டா கூட, அவர் எங்களை விடுவிக்கலைன்னா கூட, எங்களுடைய சூழ்நிலைகள் மாறவே இல்லைன்னா கூட பரவாயில்லை. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் மாற்றுறதுக்கான வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வல்லமையை உன்கிட்ட கொடுக்கல, இல்லை இந்த சிலைகள் இடத்துல கொடுக்கல, இல்லை இந்த காரியங்கள் உலகத்தின் காரியங்களில் கொடுக்கல. எல்லா வல்லமையும் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிற தேவனுக்கு தெரியும் எங்களை விடுவிக்கணுமா வேண்டாமா. கர்த்தர் டிசைட் பண்ணட்டோன்னு அவங்க நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ராஜாவுக்கு கோவம் உமூட்டப்பட்டு அந்த அக்னி சூளை நார்மலாக எரிந்துட்டு இருக்கு. அதை 7 மடங்கு என்ன பண்ணாங்களாம், சூடாக்குனாங்களாம். ஆனால் அவர்கள் 7 மடங்கு ஆக்குனாங்கன்னா அந்த அக்னியை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அதனுடைய வெப்பத்தன்மை என்ன பண்ணியிருக்கலாம், கூட்டியிருக்கலாம். என்னதான் அவங்க வெளியில், அதாவது அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் உள்ளே போகும்போதே, அவர்களை உள்ளே கொண்டு போனவங்க பயங்கரமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோடு உள்ளே போகிறாங்க, அவர்கள் கருகி போகிறார்கள். அப்போது அதோடைய தன்மையை இன்னும் அவங்களால முடிந்த அளவுக்கு அதை என்ன பண்ணுறாங்க, என்லார்ஜ் பண்ணுறாங்க, அதோடைய இன்டென்சிட்டி அதிகரிக்க பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே போய் கர்த்தர் அந்த இடத்துல அவர்களோடு கூட நின்றார். ஓகே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கூட நின்னாரு. உள்ள 3 பேர் உலாவிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அங்க இருந்து பார்த்து கொண்டிருந்த இவன் எப்படி கருகிறான்னு பார்ப்போம், இந்த சூழ்நிலையில இவன் எப்படி கருகி ஒன்றுமில்லாமல் போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோட, ஒரு வெறியோட, ஒரு வைராகியத்தோட, ஒரு ஏளனமா, நீ என்கிட்டயா மோதுன, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நின்று பார்த்து கொண்டிருந்த. ஆக்சுவலாக அவர் உட்கார்ந்திருந்த சீட்ல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் கண்களை கர்த்தர் தொடுகிறார். அவன் உட்கார்ந்திருந்த சீட்ல இருந்து எந்திரிச்சிட்டான். ஆமென். உட்கார்ந்திருந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு பார்க்கிறேன், நான் போட்டது 3 பேர் அல்லவா, உள்ள எத்தனை பேர் உலாவிட்டு இருக்காங்க, நான் பிரச்சனை இவனுக்கு அல்லவா கொடுத்தேன், இப்போ ஏன் இவன் தேவன் இதில் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அதோட பவர் எதில் இருக்கு தெரியுமா, நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் இருக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவே கர்த்தர் வந்து உலாவ வேண்டும் என்றால் உங்கள் வாயில ஸ்தோத்திரங்கள் வைக்கப்பட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம் தான் கர்த்தர் உங்க பக்கத்தில் வந்து வைத்திருக்கிற ஒரு கீ ஃபேக்டர். அதுதான்
நான் பிரச்சனையை நானா சந்திக்கணும்னா இந்த 3 பேராக உள்ள போயிருந்தா அது கருகி தான் போயிருக்கணும். ஒருவேளை கர்த்தர் அவர்களுடைய ஜெபம் பரிசுத்தம் இதெல்லாம் பார்த்து அவங்க 3 பேரும் விடுதலையாக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளறி பார்க்கும்போது அவங்க உயிரோட வந்திருக்கலாம் இல்லையா? கர்த்தர் செய்கிற மகத்துவம் அதுதான். உங்களை அச்சுறுத்துகிற சத்துரு கண்கள் கொந்தளிக்க பார்த்துட்டு இருக்கிறான்ல, இவன் எப்படி இந்த பிரச்சனையில கருகி போறான், இவன் இந்த பிரச்சனையில எப்படி அழிந்து போறான், எப்படி கர்த்தரே வேண்டான்னு அலறிட்டு ஓடி வருவான் தான் அவன் பார்த்துட்டு இருந்தான். 3 பேர் உள்ள போனவங்க ஒரு வீராப்பா பேசிட்டு போயிட்டாங்க. இவர்கள் தேவனை நம்பி ஏதோ வீரவசனம் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா உள்ள வெப்பம் தாங்க முடியாமல் அலறி கொண்டு வெளியில வருவான். பார்த்து கொண்டிருந்த சத்துருக்கு முன்பாக கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். 4வது நபராய் அவர் அவர்களோடு கூட உலாவி கொண்டு வந்திருந்தார். ஆமென். இன்றைக்கு உங்க பிரச்சனையில கர்த்தர் உலாவுகிறத நீங்க பார்க்க போறது இல்லைங்க. நீங்க பார்க்க போறது இல்லை, உங்கள் சத்துரு அவன் பார்க்க போறான். ஆமென். இவன் என்ன ஆக போறான், என்ன இந்த இவ்வளோ பிரச்சனையை அனுப்பிட்டேன், என்கிட்ட இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் பேக்கேஜ் என்ன பண்ணிட்டேன், இவனுக்கு பார்சல் பண்ணிட்டேன், டோர் டெலிவரி ஆயிடுச்சு, திறந்து பார்த்து பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு அங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற சத்துருவின் கண்களில் நெருப்பை கர்த்தர் பற்ற வைக்க போகிறார். ஆமென். அதுதான் ஸ்தோத்திரத்தோட பவர். ஆமென். ஸ்தோத்திரம் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, அது அக்கினி நிறைந்த வார்த்தை. உங்கள் சத்துருக்களின் கண்களில் அக்கினியை பற்ற வைக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அக்கினி அவர்களை அவிக்கவில்லை. ஏன்? ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஆண்டவரை வந்து அவங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவன் சொன்னாங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்ன பேஸ் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி அது அவியாமல் எரிந்து கொண்டே இருந்தது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்துல விரும்புகிறார். நான் உனக்குள்ள வைத்திருக்கிற அக்கினி அது அவிந்து போகாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்ததுன்றா உன்னை சுற்றி எவ்வளோ பெரிய 7 மடங்கு இல்லை 70 மடங்கு அக்கினி எரிஞ்சாலும், இன்னைக்கு இந்த பேமெண்ட் பண்ணணும், இன்னைக்கு இவர்களிடத்துல பேசணும், இன்னைக்கு இந்த காரியம் இருக்கு, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அன்னைக்கு அந்த புதுசா என்ன வகையான 70 இல்லை 70,000 பிரச்சனை வந்தாலும் அந்த அக்கினியின் மடங்கு கூட்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அது கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சுன்னா அந்த அக்கினிக்கு வெளியில இருக்கிற அக்கினிக்கு பவர் இல்லை. ஆமென். அப்போ ஃபேக்டர் என்னது? நமக்குள்ளே எரிகிறதான அக்கினி அது ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். ஏதோ வாழ்ந்தேன், இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருக்கு, சர்ச்சுக்கு போகிறது நல்லா இருக்கு, பாட்டு பாடுறது நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு, ஏதோ நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்டியனாக வாழ்றது உலகத்துக்கு. இதுக்காகவா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? இதற்காகவா இயேசு சிலுவைக்கு சென்று அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னாரு? இல்லை, நமக்குள்ளே அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும். உங்கள் பிரச்சனை வெளியில் இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய என்ன சொல்கிற டெப்த் அதிகமாகுது, பிரச்சனை தீவிரிச்சுட்டே இருக்குது. 1ஆம் தேதி சரியாயிரும், சரி 3ஆம் தேதி சம்பளம் வந்துடும் சரியாயிரும், 4ஆம் தேதி அவங்க பணம் தரேன் இருக்காங்க சரியாயிரும், அது சரி ஆகாமல் போயிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னியை அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? அனல் மூட்டி எரிய பண்ணுறதுக்கு அவர் ஆயத்தமாகிட்டார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பணம் வராததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மனிதர் இவ்வளோ கேவலமாக என்ன பேசிட்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் இப்படி நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதை நான் கடந்து வந்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு வைராகிய சாட்சியா நிற்பேன். ஆமென். உள்ள போகும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக தானியேல் வந்து மாகாணத்தில் உயர்த்தப்படுகிறார். அப்போ தானியேல் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஃபேவர் ஆன உடனே தானியேல் நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து ராஜா கிட்ட அறிமுகப்படுத்துற, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்களையும் கொஞ்சம் போஸ்டிங்கில் போடுங்கன்னு. ராஜா என்னடா இவன் ஏதோ ஒரு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லிட்டான்னு இவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தேன்னா இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சரி தானியேல் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்கை கொடுத்து வைக்கிறார். அவனுக்கு கீழே இருந்த பிரதானிகள் ஒவ்வொருவருக்கும் அது உள்ள புகஞ்சிட்டே இருந்தது. தானியேல் ஓகே, அவனுக்கு ஏதோ ஒரு கிருபை இருக்கு, வரம் இருக்கு, ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார். அவன் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கொண்டு போய் ஆளுகையில் வைக்கிறாங்க. இவங்க ஒருவேளை இவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த ஃபேமிலி இப்படி பெருகிட்டுன்னா நம்மளுக்கு நாளைக்கு பதவிகளுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து புழுங்கி கொண்டே உள்ள என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக பொற்சிலை நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல தானியேல் இருந்த மாதிரி நமக்கு வேதத்தில் குறிப்பிடலை, ஆனால் பொற்சிலை நிறுத்தப்பட்டு இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த மாதிரி ஸ்டெபானா நிற்கிறாங்க. அப்போ அவ்வளோ நாள் உள்ளே புகைந்து கொண்டிருந்த பிரதானிகளுக்கு உள்ள எப்படி இருந்துச்சு?
குழு குழுன்னு இருந்தது, ஏசி போட்ட மாதிரி. கரெக்டாக தொக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை அன்னைக்கே அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கணும், வச்சிருக்கணும். இவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம தானியேல் சொன்னார்னு ராஜா தூக்கி வச்சார்ல, இன்னைக்கு ராஜாவுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்றாரு, 3 பேரும் பேசுறாங்கன்னு சொல்லி இந்த பிரதானிகள் வந்து கொளுத்தி போடுறாங்க. யாருக்கு எதிரா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்கள் நினைத்தார்கள், நீ டெம்பரரியா தானியேலோட ஷேடோ இருக்கிறதுனால தான் நீங்க இந்த போஸ்டிங்ல இருக்கிறீங்க, தானியேலோட நிழல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தயவு இருக்குது. தானியேல் இல்லைன்னா நீங்க யாருன்னே ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. நாங்களும் அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஆமென். தானியேலுக்குள்ள இருக்கிற தானியேலின் தேவன் தான் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கணும். அன்றைக்கு தானியேலுக்குள்ள இருந்த தேவன் சிங்க கெபிக்கு நடுவில் தானியேலை காத்த, சேதமில்லாமல் காத்த தெய்வன் தான் யாருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறார். அந்த வைராகியம் அந்த 3 வாலிபர்களுக்குள்ள இருந்தது. அந்த வைராகியத்தோட தான் அவங்க போறாங்க எதுக்குள்ள, அக்னிக்குள்ள. வெளியில இருந்து அவங்க உள்ள போகும்போது அவங்களுடைய சிச்சுவேஷன், தானியேலோட ஷேடோ நீ இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் ராஜா வந்துட்டு டென்ஷன் ஆகாம என்ன பண்றாரு, இவ்வளோ பொறுமையா பேசி டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. தானியேலோட ஷேடோல தான் நீ இருக்கிற, அவங்க இல்லைன்னா நீ இல்லை. ஆனால் இவர்கள் உள்ள போகும்போது தேவனோடு கூட போனாங்க. வெளியில வரும்போது தானியேலை காட்டிலும் மகிமையும் கனத்தையும் முடிசூட்டணும். அவங்களை வந்து தடவி பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் சுற்றி இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட டாக்ஸ் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் ஆகலையே, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா, பைத்தியங்கள் போல அலைஞ்சிருப்பாங்க. நெருப்பு தானே, நெருப்புக்குள்ளே போனவங்க எப்படி 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 அந்த ராஜா சொல்கிறாரு, இவர்கள் ஆராதிக்கிற தெய்வன் தான் தெய்வம். இவர்களை ஆராதிக்கிற தெய்வத்தை யார் யார் குறை சொல்றானோ அவனுக்கு இந்த மாதிரிலாம் செய்யப்படும், அவங்களை கண்டத்து நம்ம வெட்டி போட்டுருவேங்கிற அளவிற்கு ராஜா என்ன பண்றாரு, பேசுகிறார். தானியேல் புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்க்கறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியா இதெல்லாம் பைபிளில் தான் இருக்கா? அந்த தெய்வன் தானியேலோட ஷேடோல நாங்கள் வந்து நின்னது உண்மைதான். ஆனால் தானியேல் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் மாதிரியே நாங்களும் என்ன பண்ணோம், அந்த போஜனத்தை, தீட்டான அந்த போஜனத்தை தொடக்கூடாதுன்னா நாங்கள் வைராகியமாக இருந்தோம். அவர் ஜெபிக்கிற மாதிரி நாங்களும் ஜெபிச்சுட்டு இருந்தோம். அவர் சொல்லிக் கொடுக்குற காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார், அதுதான் இந்த நாளுன்னு களத்தில் இறங்கினாங்க. ஆமென். நம்மையும் கர்த்தர் அப்படிப்பட்ட நமக்குள்ளே இருக்கிற அக்னி, ஒருவேளை இங்கேருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் கேட்டு கேட்டு உங்களுக்கு நம்ம இந்த ஷேடோவில் இருக்கிற வரைக்கும் தான் சில பேருக்குள்ள என்ன இருக்கலாம், தானியேலுக்கு கீழே இருக்கிறோம், தானியேல் சொல்லி ஆனால் நம்ம தனியாக போய் ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலுக்குள்ள இருந்த அதே அக்னியை நான் உங்களுக்குள்ள வைச்சிருக்கிறேன். ஆமென். நீங்கள் கடந்து செல்லுகிற இடங்கள் அந்த இடத்துல தானியேல் இருக்கிறார், இல்லை பிரச்சனை இல்லை, தானியேல் ஆராதிக்கிறேன், நானும் உங்க கூட இருக்கிறேன். ஆமென். அந்த சேதம், ஒரு சேதமும் இல்லாமல் அந்த வாலிபர்களை மகிமையா, அதுக்கப்புறம் அவங்க ரோட்ல நடக்கும்போது அவங்களுக்கு மரியாதை, மகிமை எப்படி இருந்திருக்கும்னு பார்க்குறீங்க. ஆமென். சின்ன பிள்ளைங்களை சோறு ஊட்டும் போது அம்மா சொல்லியிருப்பாங்க, தெரியுமா கதை, இந்த அண்ணா தான் என்ன பண்ணாங்க, நெருப்பில் போட்டார் ராஜா, என்னாச்சு இந்த அண்ணாக்கு, அதனால சாப்பிட்ரு, இல்லைன்னா இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவம் சரித்திரமாய் மாறிச்சு. ஆமென். அங்கே உள்ள அந்த ராஜ்யபாரம் முழுமைக்கும் ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்தது. இவர்கள் மேலே மாத்திரம் இல்லை, இவர்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே. ஆமென். அவங்க பிரச்சனை, சும்மா பிரச்சனை பிரச்சனை போராட்டம், ஐயோ என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு புலம்பிக் கொண்டு தேவனுடைய மகிமையை அற்பமாக எண்ணாதீங்க. ஆமென். தேவனுடைய மகிமை உன்னதமானது. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன்னா நான் வரி பண்ணலாம். இன்றைக்கி உங்கள் பாஸ் உங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த காரியத்தை ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான இந்த ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணு. அதை நீங்கள் யோசித்து உங்கள் ஞானத்தினால் அதை கலெக்ட் பண்ணி மனிதர்களை பேசி எல்லா ஃபேக்டரும் அவர் தான் செய்ய போகிறார். எனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவர் பேசுவார். எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து எனக்கு ஆண்டவர் தெளிவை தரப்போகிறார், எனக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு. எனக்கு ரிப்போர்ட் எடுத்து அவர் கையில் கொடுக்குற வரைக்கும் என்னை நடத்த போகிறது யார்? தேவன். அப்போ நான் ஏன் ஒரி பண்ணணும்? நான் செய்ய வேண்டியதுன்னு ஏசப்பா என்னை இந்த காரியத்தில் வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ் ஏதோ ஒரு காரியத்தை திட்டுறாரா, இல்லை ஏதோ ஒரு காரியம் படிக்கும்போது விலங்குல, ஏசப்பா நீங்கள் இது சகல ஞானங்களின் தேவன், எனக்கு இதை புரிய வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நான் என் வேலை ஸ்தானத்தில் இவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி கொடூரமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்கள் முன்பாக என்னை நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் கண்களுக்கு முன்பாக உமது மகிமை என் மேலே இருக்கு நீங்கள் விளங்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு அவரை விட்டுருங்க. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு அவரை விடுதலையாக அவரை நம்புங்க. அப்படி நம்புறதுக்கு பேர் தான் என்னது?
அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னு சொல்கிறது. அவரை ஸ்தோத்திரம் எப்போ செலுத்த முடியும்? என்னால் இது முடியாது நடக்காது, இது எல்லாமே ஓகே. ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரை தான் என் பக்கத்தில் வச்சுட்டு நான் நடந்துட்டு இருக்கேன். அதனால நான் தைரியமாக சொல்லுவேன், அவர் செஞ்சு முடிச்சிருவார். ஆமென். ஒரு நல்லா படிக்கிற டாப்பரை ஒரு ஆப்ஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுதும் போது டாப்பர் பக்கத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படின்னா எவ்வளோ தைரியமாய் போவோம். அவள் ஆன்சர் சொல்லலைன்னா எப்படி ஒரு லுக்கு கொடுப்போம். மேமே என்ன சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு சொல்லி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை பாவம் நைட்டு ஃபுல்லாக படிச்சு, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று துன்மார்க்கருடைய காரியங்களை சேர்த்து 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 வைக்க வைப்பாராம். கடைசியில் பிடிங்கி வந்து கொடுத்துருவாராம் நீதிமான் கிட்ட. ஆமேன். இது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமேன். நமக்குள்ளே எரிகிற அக்கினி அது கொழுந்து விட்டு எரியறதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை செய்ய பாருங்கள். கர்த்தர் உங்களை சுற்றி எரிகிற அக்கினிக்கெல்லாம் பவரே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுவார். ஆமேன். ஒரு அற்புதமான கோட் ஒன்று வாசித்தேன். எஸ்டர்டேஸ் ஃபயர் இஸ் டுடேஸ் ஆஷஸ். நேற்றைய அக்னி, ஒருவேளை நேற்று நல்லா அடுப்பில் நல்லா சமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி ஒரு 1000 பேருக்கு பிரியாணி சமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுப்பு பயங்கர ஃபயராக எரிஞ்சிருக்கும். அப்படி தான் நல்ல பெரிய பெரிய டபரா வச்சு சமைச்சிருக்காங்க. எவ்வளோ அக்னி எரிந்திருக்கும். நேற்றைய தினம் காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த சமையல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலையில் ஒரு 24 hours கழிச்சு போய் பார்த்தா அது என்னது? சாம்பல் தான். நான் நேற்று எவ்வளோ அக்னியாக இருந்தேன் தெரியுமா? நேற்று நான் எவ்வளோ ஜெபிச்சேன் தெரியுமா? நேற்று நான் எவ்வளோ பைபிள் படிச்சிருந்தேன் தெரியுமா? நேற்று நான் ஆண்டவருக்காக எவ்வளோ உபவாசம் இருந்தேன். ஆண்டவருக்காக இல்லை, யாருக்காக உபவாசிக்கிறோம்? எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா? அப்படி தெரியுமா? நேற்று நான்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம், 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? என்னைக்கு? நேற்றைய அக்னி, இன்றைக்கு அது சாம்பல் தான். உங்கள் அக்னியானது அது அன்றாடம் அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் எரிஞ்சேன், நான் ரொம்ப அப்படியே பாவம் செஞ்சுட்டே இருப்பேன். அப்படியே செஞ்சுட்டு ஒரு நாள் எனக்கே மூச்சு முட்டிடும் அந்த பாவம் செஞ்சு செஞ்சு. சரி, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு தலையை காமிச்சிட்டு வந்துடும். ஆண்டவரே நான் பெரிய பாவி அப்படின்னு 1 மணி நேரம் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே நான் அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சுட்டேன், இன்னைக்கு அப்படியே நல்லா அழுத உடனே ஒரு சமாதானம் நிரப்பும் பார்த்தீங்களா? அந்த சமாதானத்தோடே போய் உன் வேலையை நிறைவேற்றுங்கிற மாதிரி மறுபடியும் அவ்வளோ பாவத்தை என்ன பண்ணுறது? அடுத்து மூச்சு முட்டுற வரைக்கும் செய்கிறது. இது அல்ல அக்னி எரிகிறது. ஆமென். உங்கள் அக்னியானது அன்றாடம் அந்திப்பலி செலுத்துகிற நேரம்னா அந்திப்பலி செலுத்தி தான் ஆகணும். முன்னாடி 450 பாகால்கள் நின்றாலும் பரவாயில்ல, தீர்க்கதரிசிகள் நின்றாலும் பரவாயில்ல, பலிபீடம் செப்பனிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவன் அருவாளை வச்சிருக்கான் நம்ம கதை அவ்வளோதான் பயமுறுத்துகிற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வந்துருச்சுன்னா எலியா என்ன பண்ணிடணும்? அந்திப்பலியை செலுத்திடணும். உங்கள் ஜெப நேரம் என்றால் அது ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரம், பலிகளை செலுத்துகிற நேரம். வேதம் சொல்கிறது சர்வாங்க தகன பலிகளை கண்ட இடங்களில் செலுத்தக்கூடாது. கரெக்டாக அதற்கான இடத்துல என்ன பண்ணிடணுமா? செலுத்திடணுமா? உங்கள் ஜெப நேரத்தில் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணிடணும்? ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிடணும். நான் நினச்சா ஜெபிப்பேன், நினச்சா ஃபாஸ்டிங் எடுப்பேன், நினச்சா நான் பைபிள் படிப்பேன். அப்படிப்பட்டவனுக்குள்ள அக்னி கொழுந்து விட்டும் எரிய முடியாது. வெளியில் இருக்கிற அக்னி இன்னும் கொஞ்சம் தான் ஆக்ரோஷமாக தன்னை காண்பிக்கும். அந்த அக்னியினால நாம் சேதப்படுகிற சூழ்நிலைகள் வரும். எப்போ? உள்ளே இருக்கிற அக்னி சரியாக கொழுந்து விட்டு எரியாகிறதுனால. ஸோ நேற்று நான் ஜெபிச்சேன், இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒருவேளை இன்றைக்கு உங்கள் அக்னி அவிந்து போன சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக 3 காரியங்கள் நான் பேசணும்னு வந்தேன். தேவ ஆவியானவர் அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற காரியங்களை நம்ம இப்போ தியானிச்சிருக்கோம். மீதியான காரியங்களை நம்ம வருகிற வாரங்களில் தியானிப்போம். உங்களுடைய அக்னி ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டோடைய சமூகத்தில் கேளுங்க. எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். ஆண்டவரே நான் இந்த பிளெண்ட் ஆயிடக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ளே ஒரு கலந்து ஒரு வாழ்க்கை, காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பாவத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட்டான ஒரு வாழ்க்கை வேண்டாம். வெட்டு 1ன்னா துண்டு 2 தான். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அக்னிக்கு தண்ணி கூட மேட்ச்சு, ரெண்டுமே ஆப்போசிட். கத்தருக்கும் கத்தர் சார்ந்த காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஓடுகிற பிள்ளைனா, நீங்கள் எல்லாவற்றிலும் அதை சூஸ் பண்ண தெரிந்து கொள்ளுங்கள். இது கத்தருக்கான காரியம், இது கத்தர் என்ன இதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கார், நான் இது கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இந்த காரியத்தில் முட்டாள்களைப் போல வலிக்கி ஒரே விழுந்த சேற்றில் பாவத்தில் விழுந்துட்டே இருக்க மாட்டேன். கத்தர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறாருன்னு நான் தெளிவாக என்ன பண்ணணும்?
நடக்க ஆரம்பிக்கணும். நான் இஷ்டம் போல் சில அனிமல்ஸ் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, பன்றிகள். அது எத்தனை தடவை போய் அதை குளிப்பாட்டி அது ரொம்ப டெக்கரேட் பண்ணி மூக்கில் ஒரு டைமண்ட் மூக்குத்தியை வச்சாலும் அது என்ன பண்ணுமா? என்னை எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, டைமண்ட்லாம் எனக்கு போட்டுட்ருக்காங்க, இனிமேல் நான் சேர்த்துக்க என்ன பண்ண மாட்டேன், போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? அப்படி ஒரு ஜம்ப் அடித்து எங்கே தான் போய் விழும்? நீ டைமண்டை போடு, பிளாட்டினத்தை போடு, என்ன வேணால் போடு, எனக்கு எது தான் பிடிக்கும்? நாம் அதை போல ஆனவர்கள் அல்ல. ஆமேன். அக்கினியை உடையவர்கள். ஆமேன். நமக்குள்ளே இருக்கிற அக்கினி ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் பார்த்துட்டு இருக்கு. இவங்க கரிஞ்சு இவங்க யாருன்னே தெரியாமல் கட்டையாக போகிறாங்க. இவங்க சாம்பல் கூட கிடைக்க போகிறதில்ல. அவர்களுக்கு மத்தியில தான் கர்த்தர் உங்களை 3 பேரை வந்து நின்று நடக்க செய்ய போகிறார். ஆமென். இவன் அழிஞ்சு போயிடுவான்னு பார்த்தனே, இவன் உருப்படாம போயிடுவான்னு பார்த்தோம், இவனுக்கா வியந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆண்டு ஒட்டுமொத்த பாபிலோன் தேசமும் கல்தீயர் முழுக்க பார்க்குறாங்க, வியந்து பார்க்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் உங்களை நிறுத்த விரும்புகிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க.